வணக்கம் நண்பர்களே. விநாயகர் மற்றும் சந்தோஷி மாதா கதை. விநாயகர் பெரும்பாலும் பிரம்மச்சாரியாகவே அறியப்படுகிறார். ஆனால் சில புராணங்கள் கூறுகின்றன அவருக்கு 2 மனைவிகள் மற்றும் 2 மகன்கள் இருந்ததாக. மனைவிகள் சித்தி, ஆன்மீக சக்தி மற்றும் புத்தி, அறிவு. மகன்கள் லாபம் மற்றும் சுபம். ஒரு நாள் விநாயகரும் அவரது மனைவிகளும் மற்றும் மகன்களும் பூலோகத்தைச் சென்றபோது ரக்ஷாபந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பெண்கள் தங்கள் சகோதரர்களுக்கு கயிறு கட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதை கண்ட மகன்கள் வருந்தினர். எங்களுக்கு ஒரு சகோதரி இல்லையே, சகோதரி வேண்டும். விநாயகர் மகன்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு பெண் குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பேரு சந்தோஷி மாதா. சந்தோஷி மாதா பெற்றவை பார்வதியின் சக்தி, லட்சுமி தேவியின் செல்வம், சரஸ்வதி தேவியின் கல்வி சிறப்பு. அவ்வாறு வேண்டுபவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தெய்வமாக அவளை மகா அன்னை என அழைக்கப்படுகிறாள். அவதரித்த நாள் வெள்ளிக்கிழமை. அதனால் வெள்ளிக்கிழமை விரதம் மிகவும் விசேஷமானதாக இருக்கிறது. சந்தோஷி மாதா விரதம் செய்யும் முறை 1. விரத தொடக்கம். எந்த ஒரு வெள்ளிக்கிழமை முதல் விரதத்தை தொடங்க வேண்டும். 2. காலம். தொடர்ச்சியாக 11 வெள்ளிக்கிழமைகள் விரதம் செய்ய வேண்டும். 3. சுத்தம். விரத நாளில் வீட்டை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். 4. பூஜை ஏற்பாடு. சுத்தமான பலகை வைத்து அதில் கோலம் போடல், மேலே கும்பம் வைத்தல், சந்தோஷி மாதா படத்தை வைத்தல், பிள்ளையார் சிலை கும்பத்துடனோடு வைத்தல், படத்துக்கும் கும்பத்துக்கும் மாலை போட்டு அருகில் குத்து விளக்கு ஏற்றல். 5. நைவேத்தியம். சந்தோஷி மாதாவுக்கு பிடித்த கொண்டைக்கடலை மற்றும் வெல்லம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். விரத நாளில் புளிப்பு சேர்க்க கூடாது. 6. பிரார்த்தனை. மனதில் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று எண்ணி விநாயகருக்கும் சந்தோஷி மாதாவுக்கும் பூஜை செய்து வணங்குதல். 7. நீர் பாவனை. கும்பத்தில் உள்ள நீரை தீர்த்தமாக பயன்படுத்துதல். 8. விரதத்தில் தடை. விரதம் நடைபெறும் வரை யாருக்கும் தட்சணை கொடுக்க கூடாது. இதனை தொடர்ந்து அனுஷ்டித்தால் மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும், வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் வளம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.